எந்திரிமா, முதலாளி உட்கார இடத்துல நீ உட்காந்துருக்க. சொல்றேன், ஒய்யாரமா உட்காந்துருக்க. எந்திரி எந்திரி. முதலாளி ஒரு நிமிஷம் முதலாளி. இப்போ உட்காருங்க. டேய், எதுக்குடா இம்புட்டு சீனு? சம்பளம் கொடுக்க தானே போறேன். ஐயே, சம்பளத்துக்காக இல்ல முதலாளி. முதலாளின்னா ஒரு மரியாதை இருக்கும்ல, அதுக்காக தான். அடப்பாவி, அப்போ உனக்கு இன்னைக்கு சம்பள நாளா? அதுக்காக தான் நீ இவ்ளோ சீன் போட்டுட்டு இருக்கியா? ஏமா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நம்ம கடையும் நம்ம முதலாளியும் நம்ம தரமா நல்லா பாத்துக்கணும், அதுக்காக தான். டேய், இதுக்கு மேலேயும் சீனை ஓட்டுனேன்னு வச்சுக்கோ, அப்புறம் சம்பளம் கிடைக்காது சொல்லிட்டேன். அப்படியா? ஆமாண்டா. அப்ப நான் அடக்கியே வாசிக்கிறேன். காசு கொடு. நல்லது. காசு, பணம், துட்டு, மணி. 1 2 3 4 5 6 7 8 9 10 15. கரெக்டா போதும். இல்ல, உங்களுக்கு எது கஷ்டம்னு நானே எண்ணிட்டேன். இந்தா, கரெக்டா இருக்கான்னு எண்ணி பாத்துக்க. சத்தியத்து மேலே சந்தேகப்படலாமா? டேய், சம்பளத்தை கையில வாங்கிட்டு ஊர் சுத்த போயிடாதடா. அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன். பங்கு சந்தையில தான் பணத்தை போடுவேன். இல்ல, அது காலில இருந்து வேலை பார்த்தனா காலில் அசதியா இருக்காதான். முதலாளி, என்ன மறுபடியும் பணத்தை எண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சம்பளம் கொடுக்கதான். சம்பளம் கொடுக்கவா? மறுபடியும் எனக்கு சம்பளம் தர போறீங்களா? அப்ப எனக்கு டபுள் சம்பளம் தர போறீங்களா? ஒருவேளை போனஸா? புது வருஷத்துக்கா? பொங்கல் போனஸா? ஆமால, நான் மறந்தே போயிட்டேன். ஏகப்பட்ட விசேஷம் வரப்போகுது, அதனால தர போறீங்களா? கொடுங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை முதலாளி, கொடுங்க. இல்ல, நீங்களே வச்சுக்கோங்க. ஏய், இந்த அப்படி. ஏய், ஒன்னதான். உன் சம்பளம் சரியா இருக்கான்னு எண்ணி பாத்துக்க. சம்பளமா? சம்பளமா? எனக்கா? ஆமா, சம்பளம் இல்லாம வேலை செய்வ நீ? சம்பளத்துக்காக தானே நீ இந்த கடையில வேலைக்கு சேர்ந்த. இத பாரு, நான் இது வரைக்கும் யாரையும் ஏமாத்தினது கிடையாது. ரொம்ப நியாயமானவன். யாரா இருந்தாலும் அவங்க வேலை பார்த்ததுக்கான கூலியை கரெக்டா கொடுத்துருவேன். இந்த இதுல உன் சம்பளம் இருக்கு, கரெக்டா இருக்கான்னு எண்ணி பாத்துக்க. வேலை செய்யறவங்களுக்கு சம்பளம் கொடுக்கலாம், எனக்கு எதுக்கு சம்பளம் கொடுக்கற? ஏய், நீ இங்க வேலை தானே செஞ்சுட்டு இருக்க. நான் இங்க உன் பிசினஸ்க்கு சப்போர்ட் பண்றேன். நான் ஸ்டாஃப் இல்ல மாமா, நான் உன் வைஃப். ஐயோ முனம், வைஃபுக்கு யாராவது சம்பளம் கொடுப்பாங்களா? சம்பளம் கொடுத்தா சந்தோஷமா வாங்கிக்கணும். அதை விட்டுட்டு ஒய்ஃப் லைஃப்னு ஏதாவது உளறிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ. இத பாரு, நீ என் கடையில வேலை செய்யற, அவ்வளவுதான். தேவையில்லாம பேசிட்டு இருக்காம ஒழுங்கா சம்பளத்தை இப்படி இந்தா வாங்கிக்கோ.